வணக்கம். வரும் அக்டோபர் 15th நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணும்னால் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறோம். ரைட் ஃப்ரம் வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்லேருந்து ஆரம்பித்து ஸ்டாக் செலெக்ஷன்லேருந்து ஸ்டாக் டார்கெட்லேருந்து ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஃபிபனாச்சி, எலியட்ஸ் வேவ், சார்ட் பேட்டர்ன்ஸ், நிறைய இதுக்கு நடுப்புற இருக்கிற எல்லா சமாச்சாரமும் ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் எந்த இது வேணாலும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக் மார்க்கெட், அது இன்ட்ராடே ஆகட்டும், ஸ்விங் ட்ரேட் ஆகட்டும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஆப்ஷன் பையிங் செல்லிங் எது வேணா இருக்கட்டும், கம்ப்ளீட் பேக்கேஜ் ரெடியாக இருக்குது. ரைட் பண்ணுங்கள். கால் சென்டருக்கு 9444468888க்கு ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், ஃபீஸு எப்போ ஆரம்பிக்குது, எவ்வளோ நாள், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபோனில் வந்து நீங்கள் விசாரிச்சிங்க. இன்றைக்கான மார்க்கெட் விஷயத்தை பற்றி பேசலாம். நேற்றே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்ன, மண்டே அன்றைக்கி என்ன இருக்கும், சூப்பர் டூப்பராக இருக்கும். நம்ம வந்து தேர்ஸ்டே அன்றைக்கே நம்ம வந்து இப்படி தான் போகும்ன்றது சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். டாலர் இண்டெக்ஸ் $100 அந்த 100 பாயிண்ட்ஸ் ஜோனில் இருக்குது. அது 101க்கு போயிருக்கு. அண்ட் 101 போயிட்டு எதிர்வழி கோல்டு கீழே வந்துச்சு. ஈக்விட்டி மார்க்கெட் ஏறும். நேற்று ஏறிச்சு, சூப்பர் டூப்பராக ஏறிச்சு. ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவ் ஜோன்ஸ் ஏறிச்சு. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸு செம்ம ரேலி. ரைட், இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நம்ம சார்ட்டை வச்சு சில விஷயங்கள் சொன்னோம். மற்றவங்க நேற்று வந்து டேட்டாஸ் வச்சு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் காரணத்தை தேடுறீங்க, நான் கர்த்தாவை தேடிட்டுருக்கேன். சார்ட் பேட்டர்ன்ஸ் முதலே அட்வான்ஸில் சொல்லிடுச்சு, ஒரு நாள் அட்வான்ஸில் தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம மார்க்கெட் என்ன ஆகும்? 1273 பாயிண்ட்ஸ். ரைட், நம்ம பெருசாக கிராஷ் வருதுன்னு சொன்னோமே, அந்த மேட்ரா இதுன்னு கேட்டால் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த 1273 பாயிண்ட்ஸ் 26,400-500 ஜோன்லேருந்து கீழே விழுந்திருக்கு. இது வந்து அந்த அடியா கேட்டால் இல்லை. 22 எனக்கு தெரிஞ்சு February 24th 2022 ரஷ்யா யுக்ரைனை வந்து அடித்தாங்க. அன்னைக்கு வந்து அரௌண்ட் 750 to 800 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் நான் பார்க்கல, பட் அந்த பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. அன்னைக்கு டேட்டில் அது வந்து 5%. இந்த 1273 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் 5 நாளில் கீழே விழுந்திருக்கு. ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சு, 4 நாளில் கீழே விழுந்துச்சு. இதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா 4.73% ஆர் 4.8%, அதே 5% பக்கமாக வருது. ஸோ இம்பேக்ட் வந்து சிமிலாரிட்டி இருக்குது. அன்னைக்கு ரஷ்யா யுக்ரைன் அடித்தாங்க, இன்னைக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்குது. அங்கே ரஷ்யா செம்ம பவர்ஃபுல், யுக்ரைன் சின்ன பையன். இங்கே வந்து உல்டா, ஈரான் வந்து இட் இஸ் நாட் தட் பவர்ஃபுல். சின்ன பையன் நான் சொல்ல மாட்டேன், நாட் தட் பவர்ஃபுல் ஆஸ் இஸ்ரேல். ஆனால் அடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசம். இது ஒரு பகுதி. இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சமயத்தில் 22 யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே ஏறிட்டு இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ணாப்னான்னு இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்கு. சிமிலாரிட்டி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, கதை பேசும் போதும் இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதும் பேக்ரவுண்ட் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அன்னைக்கு டேட்டில் ரஷ்யா வந்து 60% or 70% யூரோப்போட எனர்ஜி நீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க த்ரூ பைப்லைன், நேச்சுரல் கேஸ். இங்கே எடுத்துக்கிட்டோன்னா ஈரானுக்கு வந்து ஏற்கனவே வந்து சாங்ஷன் இருக்குது, ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் கிடையாது. அதாவது எக்ஸ்போர்ட்டில் இல்லை ஆயில் ப்ரைஸில் வந்து எஃபெக்ட் பண்ணாது. இந்தியா வந்து ஈரான்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து தேவை இருக்கும். இந்தியாவுக்கு சின்ன கண்ட்ரி நான் சொல்ல, சின்ன லெவலில் வந்து ஈரானில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆயில்ஸ் வந்துட்டுருக்கு, அது எஃபெக்ட் ஆகும். பட் ஆயில் ப்ரைஸ் சர்னு ஏறுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஹூத்தி ரெபிள்ஸ் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்களா முந்தா நேற்று வந்து ஒரு போட் ட்ரோனை விட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆயில் டேங்கரை வந்து வெடிக்க வச்சாங்க. அண்ட் இதே மாதிரி ஈரானும் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஆயில் சப்ளை ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அந்த நியூண்டு இடத்துல இருந்தானே எல்லாம் ட்ராவல் பண்ணோம், நிச்சயமாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் சப்ளை வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆயில் ப்ரைஸஸ் இந்த தெரியும், அந்த எனர்ஜி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அந்த எனர்ஜி ப்ராப்ளம் ஆயில் ஏறுறனால தான் பயத்தில் வந்து இங்கே இறங்கிட்டு இருக்கு. இதனால் நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றது கொஞ்சம் ஒரு யோசனை. இது ஒரு சைடு. பட் ஓவர் லாங் பீரியட் இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக இது வந்து மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுன்றது எதிர்பார்க்கலாம். பட் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அங்கே February 2022 என்ன ஆச்சு? 5% கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும்.
அதே மாதிரி இந்த திரையும் நடக்குதான்றது பார்க்கணும். பட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் இம்மீடியட்டாக நான் எதிர்பார்த்த காரணம் வேற. நான் எதிர்பார்த்த காரணம் வந்து சைனாவில் பிரச்சனை இருக்கும், யூஎஸ் எக்கானமி வந்து ரிசெஷனில் போகும். இன்னும் அது வரலையே. இது ரெண்டுமே வரல, சைனாவும் வரல, இதுவும் வரல. பட் ஏதோ ஒரு காரணத்தினால சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம சிலது சொல்லியிருந்தோம். டே சார்ட் பேட்டர்ன்ஸில் உடைச்சிருக்கு அண்ட் வந்திருக்கு, கீழே அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் மார்க்கெட் லாஸ்ட் 75 மினிட்ஸ் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருக்கு இன் நிஃப்டியில். ஸோ டெஃபினட்டாக லாஸ்ட் 75 மினிட்ஸ் வந்து சம் பாசிட்டிவ் பையர்ஸ் ஆர் தேர். ஒன்று. இது வந்து ஷார்ட் கவரிங்னால மேலே ஏறிச்சான்னு கேட்டால் 215 330 வரைக்கும், அதான் 75 மினிட்ஸ். அந்த பீரியடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,20,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆல்மோஸ்ட் 8 லட்சத்துக்கு போயிருக்கு. தட் மீன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ரைஸ் மேலே ஏற ஏற நிறைய செல்லிங் வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் ட்ராப். ஸோ மண்டே இன்னைக்கு அசியூம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆகுது சொன்னால், ஓப்பன் ஆகி அங்கேயே சஸ்டெயின் ஆச்சு, ஒரு 1 hour சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் ஷார்ட் கவரிங்ஸ் பண்ணியே ஆகணும். ஷார்ட் கவரிங் பண்ணும்போது மேலே இன்னும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் மூவ் ஆகலாம்? ஃபஸ்ட்டு டார்கெட் 25,422 420ன்னு வச்சிங்களேன். 25,420 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிட்ரேஸ்மெண்ட் தான், ஒன்றும் பெரிய கம்பு சூத்திரம் கிடையாது, ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் தான். செகண்ட் டார்கெட் வந்து 610, 25,610. தேர்ட் இலக்கு 61% ரிட்ரேஸ்மெண்ட், 61.8% ரிட்ரேஸ்மெண்ட்ன்றது 25,900 அந்த ஜோன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எங்கே நிற்கிறோம்? 25,175 லெவலில் நிற்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் அப்சைட் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியது எல்லாமே, பயப்படணும்னா நான் வந்து சொல்கிறது பொசிஷன் எல்லாமே வந்து அபோவ் இந்த 26,900க்கு மேலே போனால் தான் நீங்கள் ஷார்ட்டில் இருந்தால், நீங்கள் பாசிட்டிவ்ல இருந்தால் இட் இஸ் அ குட் நியூஸ். ரெண்டாவது, அந்த ஜோனில் நான் சொன்னேன்ல 420, 25,420, 25,600, 25,900 இந்த ஜோனில் வந்து எப்படி ஸ்டாக் பிஹேவ் ஆகுது இது நீங்கள் பாருங்கள். நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆகுது, அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுது, அந்த பேசிஸில் தான் நம்ம சொல்லணும். இது வந்து ரிவர்சல் அப் ட்ரெண்டா, ரைட்? February 2022 மாதிரி இது அப் ட்ரெண்டாக போயிட்டு நியூ ஆல் டைம் ஹை போகுமா, இல்லை இது வந்து ஒரு புல் பேக் ரேலி ஆகி ஃபர்தர் டவுன் சைடான்றது அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் வந்துடும். ஸோ இது மைண்டில் வச்சுங்க. மார்க்கெட் கீழே விழுந்தது வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் விஷயம். ஒன்று, நம்ம F&Oலாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, அந்த பயம் ஒன்று. ரெண்டாவது வந்து மிடில் ஈஸ்ட் பயம். இது ரெண்டுமே சேர்ந்தோடனே பூச்சி வருதுன்னு சொன்னனால அதில் வந்து கீழே விழுந்தது தான் இது. நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்திருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இஸ் திஸ் அ டைம் டு பை? உங்கள் சாய்ஸ். நான் வந்து அந்த விஷயத்தில் நான் வந்து என்டர் பண்ணல. ரெண்டாவது, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்றது நான் சொல்லியிருக்கிறேன். மூணாவது முக்கியமான விஷயம், இந்த ரேலி சப்போஸ் 420 தாண்டிச்சுன்னா 610 வரைக்கும் இருக்குது, அதை தாண்டிச்சுன்னா 900 வரைக்கும் இருக்குது, அதை தாண்டிச்சுனால் ஃபர்தர் நியூ ஆல் டைம் ஹை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த 2-3 நாளில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். மறுபடியும் மார்க்கெட் உழுவுமான்னு சொல்கிறது நான் சொல்கிறதுக்கு ரெடி. யூஎஸ் ரிசெஷன் வருது, இல்லை சைனாவில் ஏதாச்சும் பிரச்சனை வருது, இது ரெண்டுமே வந்து நிச்சயம் மிக விரைவில் இருக்குது. எவ்வளோ விரைவுன்றது சொல்ல தெரியல, பட் மிக விரைவில் இருக்குது. அந்த விரைவு வரும்போதும் பார்க்கணும். இதே இது வந்து மிடில் ஈஸ்ட் பிரச்சனை இன்னும் பெருசாக பூதாகரமாக வெடிக்குது, ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ஒரு மேட்ரு உள்ளே வருது, ரைட்? இதுக்கு நடுப்புற வந்து யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதிரி ஹங் பார்லிமெண்ட் மாதிரி வருது, ரைட்? இவரும் இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சொன்னால் நிச்சயமாக வந்து பெரிய கிராஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஎஸில் ரிசெஷன் வந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளோட மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றதை நீங்கள் பாருங்கள். அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு மண்டே இன்னைக்கு பெருசாக கிராஷ் இருக்குமா? நிச்சயமாக புல் பேக் ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எக்ஸப்ட் ஃபார் லாஸ்ட் 75 மினிட்ஸ் ஃப்ரைடே இன்னைக்கு, ரைட்? 215 to 330 அது மார்க்கெட் ஏற நிறைய பேர் ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களத பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஷார்ட் கவரிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே சப்போஸ் அபவ் 100-150 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி
சஸ்டெயின் ஆச்சுனால், ரெண்டாவது வந்து அங்கேருந்து ஃபிசல் அவுட் ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடியும் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றுனா ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 375 மினிட்ஸ் பாரில் புல் பேக் ரேலி போச்சு. பட் புல் பேக் ரேலி வால்யூம் இல்லாத போச்சு. வேறஸ் நேற்று லாஸ்ட் 75 மினிட்ஸ் வால்யூமோட போயிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்டர்பிரேட் ஆகுது. ஸோ அங்கே எல்லாமே செல் ஆனது. இந்த செல்லுலேயும் வந்து மறுபடியும் டவுன் சைடு வருதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு முக்கியமாக நீங்கள் பாருங்கள், ஷார்ட் பண்ணியிருக்கீங்க சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு கவரிங் பண்ணிங்க. இல்லைன்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சால் கிளாரிட்டி வர வரைக்கும் வேணால் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பண்ணிங்க. அந்த 25,900 கிராஸ் பண்ணிச்சுனால் அப் ட்ரெண்டுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கிற எக்ஸாக்டாக இந்த ஸ்டாக் பை பண்ணுங்கள், அந்த செக்டார் பை பண்ணுங்கன்றது நான் கொடுக்கல. நிஃப்டி வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.